இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மையா சொல்லணும்னா அந்த மாதிரி பெருமை எப்பவும் வரக்கூடாதுங்க. எதுக்குன்னா அந்த கர்வங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்க பாசத்தை குறைச்சு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்கிற அதிகாரத்தை அதிகமாக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பாசத்தை அழிச்சிட்டு பதட்டத்தை அதிகமாக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் நமக்குள்ள எப்பவும் வரக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த சாமி கிட்ட வேண்டிப்பேன் தெரியுமா? 100 தடவையா? எதுக்கு? ஒரு சின்ன காரணத்தினால கூட நமக்குள்ள எந்த டிஸ்டன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு. அப்படி என்னைக்கும் நடக்காது. இப்போ சாப்பிடலாமா? சரி. ஆமா, நான் நல்லவன்னு சொன்னேன்ல, இப்ப எனக்கு பெருமை வந்துட்டா? ஐயோ, உங்களுக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்லங்க. ஏன்? உங்கள மாதிரி கியூட் கியூட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு பெருமையா வராது தெரியுமா? என்னோடது கியூட் ஃபேஸா? ஆமாங்க, ரொம்ப கியூட் ஃபேஸ். ஏன் கண்ணால பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பாத்தியா சஞ்சனா, மனிஷா கூட இருக்கும்போது அண்ணா எப்பவாவது இப்படி சிரிச்சு நீ பாத்திருக்கியா? மனிஷா கூட இருக்கும்போது அண்ணா ஒரு மனுஷ மாதிரியே இருக்க மாட்டான், ஒரு அடிமை மாதிரி என் கண்ணுக்கு தெரியுமா? எக்ஸாக்ட்லி. சரி சரி, உன் கண்ணால என்ன இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம சாப்பிடலாமா? நீங்களும் சாப்பிடுங்க. அடேங்க அப்பா, this is the scene of the decade. ரெண்டு பேரும் பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்கல்ல, நல்ல பொருத்தமான ஜோடி. ஆமாண்ணா, இவங்க எப்பவும் இதே மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. வரும் வரும், கண்டிப்பா அப்படி ஒரு நாள் வரும். இவங்க மேட் ஃபார் ஈச் அதர் தான். கரெக்டா சொன்ன அண்ணா. மனிஷாக்கும் அண்ணாக்கும் ஜோடி பொறுத்த நல்லாவே இல்ல. மித்ரா, நீ சில போட்டோஸ்ல பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? நீ ஒரு தனி உலகத்துல இருக்க, அங்க என் அண்ணன் லக்ஷ்மி கூட வேற உலகத்துல இருக்கான். நோ, அப்படி எதுவும் நடக்கவே கூடாது. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் மித்ரா ஏன் இந்த மாதிரி பண்ணா? வேணும்னா நீயே போய் பாத்துக்கோ, சீன் அப்பதான் உனக்கு கிளியரா தெரியும். எனக்கு இது போதுங்க, நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேன். கடைசி வாய் சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. நானும் வயிறே வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டிருக்கேன். நீங்க எனக்கு ஊட்டி விட்டுட்டு சரியாவே சாப்பிடல. இல்ல இல்ல, நான் நல்லா தான் சாப்பிட்டேன். என்ன? அப்பவே எனக்கு முள்ளு குத்துனப்போ
ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அந்த வலி எனக்கு இப்படி ஒரு ஸ்வீட் மெமரிஸ கொடுக்கும்னு எதிர்பார்க்கல. ஸ்வீட் மெமரிஸா? உங்க கையால நீங்க பாசமா ஊட்டி விட்டீங்கல்ல, இத நான் என் வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்கிற ஒரு அற்புதமான மெமரி. அந்த மெமரி எப்பவும் இங்கே இருக்கும். அண்ணனுக்கும் அன்னைக்கும் இங்க இருந்து ஏதோ ஒரு சம்திங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு என் மனசு சொல்லுது சஞ்சனா. அந்த இன்னோசென்ட்டான பார்வை, அந்த ரொமான்டிக் பேச்சு, 2 பேரும் ஊட்டி விடுறது, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுதண்ணா. ஆ. மனிஷா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட ஒரு பிசினஸ் டீல் டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. தெரியாம தட்டி விட்டதுனால தான் விழுந்துச்சு. உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகல இல்லையா? ம், இல்ல. ஃப்ளவர் ஸ்டாண்டா இருக்கிறதுனால கீழே விழுந்தும் எதுவும் ஆகல. ஆனா சிலது கீழே விழுந்தா துண்டு துண்டா உடைஞ்சிரும். திரும்பவும் அதை எடுத்து ஒட்டணும்னு நினைச்சாலும் முடியாது. ஐயோ, இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. வேலைக்காரங்க பாத்துப்பாங்க. நீ இதுக்கெல்லாம் வேலைக்காரங்க எதுக்கு? சின்ன விஷயம் தானே. இதை இப்படி எடுத்து வச்சா முடிஞ்சு போச்சு. சரி மித்ரா, நாம நாளைக்கு காலையில பேசிக்கலாம். அப்ப டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம பிசினஸ் டீல கண்டினியூ பண்ணலாமா இல்ல கட் பண்ணலாமா.